ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை அல்வா. கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோதுமை அல்வா செய்கிறதுக்கு நான் 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் விட்டுக்கிறேன். நெய் காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வெளியே எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்தாச்சு. நான் இதில் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நெய்யில் வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் மாவுக்கு 3 மடங்கு தண்ணியை ஊற்றணும். நம்ம இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ 1/2 கப்பு, மொத்தம் 1/2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா இதை இப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாகிக்கிட்டே வருது. நல்லா இதை கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் கோதுமாவுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா இதை இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறுங்க. இப்போ நம்ம கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கலர் பொடி ஊற்றிக்கிறேன். நல்லா இதை கலந்துக்கலாம். இது கூட நான் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு. நல்லா ஒரு தடவை இதை கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட எடுத்து வச்சுருந்த நெய்யை ஊற்றிக்கலாம். நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.